to Tamil Gospel Tabernacle channel. நீங்களே உங்களை நீங்களே நிதானித்து பாருங்கள். You just examine yourselves. நீ தேவனுக்கு ஊழியம் செய்கிறாயா உலக பொருளுக்கு ஊழியம் செய்கிறாயா? Are you serving God or are you serving mammon? நீ யாரை பகைக்கிறாய் யாரை சிநேகிக்கிறாய்? Whom do you hate? Whom do you love? யாரை பற்றிக் கொள்கிறாய் யாரை அசட்டை பண்ணுகிறாய்? Whom are you clinging on to? Whom are you despising? உலகம் உன்னை பகைக்கிறதா உலகம் உன்னை நேசிக்கிறதா? Is the world hating you? Is the world loving you? இயேசு சொன்னார் நான் உலகத்தான் அல்ல ஆனபடியால் உலகம் என்னை பகைக்கிறது. Jesus said I am not of the world therefore the world hateth me. நீங்களும் உலகத்தார் அல்ல ஆனபடியால் உலகம் உங்களையும் பகைக்கிறது. Ye are also not of the world therefore the world hateth you. இரண்டாம் ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்திலே In 2 Kings 5th chapter அங்கே நாகமானுடைய சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. Naaman's history is recorded. அவன் ஒரு சீரியா தேசத்தான். He belongs to the land of Syria. அவனுக்கு குஷ்டரோகம் பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. He was affected with leprosy. எத்தனையோ வருடங்கள் அவன் குஷ்டரோகியாக இருந்தான். For many years he was a leper. ஆனால் அவன் ஒரு பராக்கிரமசாலி ஆனபடியால் அவனை அந்த போஸ்டிங்ல இருந்து அந்த ராஜாவால் நீக்க முடியவில்லை. ஏனென்றால் அவனுடைய உதவி அவனுடைய புத்தி யுக்தி எல்லாம் நாட்டுக்கு தேவைப்பட்டது. As he was a mighty man of valor, the king really could not remove him out of the host because they needed his wisdom, his skill, his understanding. ஆனால் ஒரு சிறு பெண்ணின் மூலமாக ஒரு சுவிசேஷம் அவனுக்கு கிடைத்தது. But through a small girl we find he got the gospel. என்னுடைய எஜமான் அங்கே இஸ்ரவேலுக்கு போனால் கர்த்தர் அவனை குணமாக்குவார் தீர்க்கதரிசி ஒருத்தர் மூலமாய் சுகம் கிடைக்கும் என்று ஒரு பெண் சொன்னாள். We find that the girl said that if my master goes to Israel he will be healed by a prophet who is there. அவன் புறப்பட்டு வருகிறான். He started. அவன் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரன். He was an idolater. இங்கே வந்த பொழுது அவனுக்கு சுகம் கிடைக்கிறது. When he came here he gets the healing. புதிய ஏற்பாட்டு சத்தியத்தின்படி அவன் யோர்தானில் முழுகுவது ஞானஸ்நானத்துக்கு அடையாளம். According to the New Testament truth he immersing in river Jordan signifies water baptism. அப்படி வந்த பொழுது அவனுக்கு முதலாவது கீழ்ப்படிய மனதில்லை இரண்டாவது அவன் கீழ்ப்படிந்து விட்டான். When he came first he did not have a mind to obey but later he obeyed. இப்பொழுது அவனுக்கு சுகம் கிடைத்து விட்டது. Now he got the healing. அவன் திரும்புகிறான். He returned. இப்பொழுது அவனுக்குள்ள ஒரு கேள்வி. Now a question arose in him. கர்த்தர் சுகம் கொடுத்து விட்டார். God has healed me. இப்ப நம்ம யாரை வணங்குறது? Whom do I worship? ஏனென்றால் அவனுக்குன்னு ஒரு சில முறைகள் இருக்கிறது. Because he had certain methodology. ஏனென்றால் அந்த போஸ்டிங்ல இருந்தா அவன் நிச்சயமா சில காரியங்களை செஞ்சாகணும். Because had he remained in that post he has to do certain things. 18ஆம் வசனத்துல அவன் கேக்குறான் தீர்க்கதரிசிட்ட ஒரே ஒரு காரியத்தை கர்த்தர் எனக்கு மன்னிக்க வேண்டும். In the 18th verse he asks one thing God should forgive me. அது என்ன? What is that? என் ஆண்டவன் பணிந்து கொள்ள ரிம்மோன் கோவிலுக்குள் பிரவேசிக்கும் பொழுது நானும் அவன் கூட உள்ளே செல்ல வேண்டும் விக்கிரக கோவிலுக்குள் செல்ல வேண்டுமே. When my Lord enters into the Rimmon temple to worship I should also go with him. போகிறது மாத்திரமல்ல அங்கே நான் பணியவும் வேண்டும். Not only going there also should bow down. இதை நான் என்ன செய்யறதுன்னு சொல்றான். What do I do he asked. இன்னைக்கு अनेகர் இப்படி தான் ரெண்டு மனதிலே இருக்கிறார்கள். Like manner many people are double minded today. அவனுக்கு வேற வழி இல்ல தீர்க்கதரிசி சொன்னா சரி நீ இப்போதைக்கு பீஸ்ஃபுல்லா வீடு போய் சேருன்னு சொன்னான். He had no other go. The prophet said at the moment you just go home peacefully. கர்த்தரை பணிந்து கொள்ள பின்பு விக்கிரகத்திலே சரணடையலாமா? After worshipping the Lord God can he surrender to the idol? अनेகர கர்த்தர் பூமியில நியாயம் தீர்த்ததை நீங்க பார்க்கலாம். And you can see our God judging many people on the earth. அநேகர் தங்களுடைய ஸ்தானத்திற்காக விக்கிரகத்திற்கு போய் விடுகிறார்கள். Many people go to the idols for their position. நீங்கள் நம்முடைய கண்களுக்கு முன்பாகவே சில நியாய தீர்ப்புகளை பார்க்கலாம். You can see certain judgment just before our eyes. ஆந்திர முதல் மந்திரி ஒய்எஸ்ஆரை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். You would have heard about this YSR in this family. சமீபத்துல அவர் ஹெலிகாப்டர் ஆக்சிடென்ட்ல செத்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். அரசியல் மாற்றங்கள் உங்களுக்கு தெரியும். And you know all the political change, the sweep of change, what all happened. ஆனா அவர் அங்க சீஃப் மினிஸ்டரா இருந்தபடினால திருப்பதியில அவர் ஒரு அந்த திருவிழா அன்னைக்கு அவர் சில காரியங்களை சுமந்தார். As he was a chief minister he had to come to Tirupati and he also had to carry certain things. He did do that. என்ன நடந்தது? What happened? தேவன் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவரை நியாயம் தீர்க்கிறார் என்று நான் சொல்லுகிறேன். I will say our Lord was not able to accept that and he judged him. அவர் ஒரு கிறிஸ்தவன். He is a Christian. அவருடைய மருமகன் ஒரு ஃபேமஸ் preacher. And his daughter-in-law is a very famous preacher. அவருடைய மருமகன் My son-in-law is a very famous preacher. ஒரு வல்லமையான தேவனுடைய மனிதன். A powerful man of God. ஆனா இப்ப போஸ்டிங்க தக்க வைக்கிறதுக்கு அவர் ரிம்மோன்ல திருப்பதியில தூக்குனாரு. கர்த்தர் அவரை தூக்கினார். He carried it in Tirupati in order to retain his post. Our God carried him off. என்னுடைய மகிமையை நான் விக்கிரகத்துக்கு
கொடேன். I will not give my glory to the idol, said our Lord. இயேசுன்னு சொல்லிட்ட பிறகு நீ அடுத்த நாமத்தை கூட உச்சரிக்க கூடாதுன்னு தான் பைபிள் சொல்லுகிறது. The Bible says after saying Jesus, you should never even pronounce the name of other so-called gods. இவன் அங்கேயே பெர்மிஷன் கேக்குறான். நானே அங்க போயிடலாமா இருந்துக்கலாமான்னு சொல்றான். He just asked for permission. Can I go there? Can I bow down there? ஒரு சகோதரன் ஃபேமிலியோட என்னிடத்தில் வந்தார். A brother came along with his family to me. பயங்கர பிசாசு போராட்டமா இருக்குன்னு சொன்னாரு. And he said terribly the power of the devil is நான் striving. சொன்னேன் நீ அபிஷேகம் பெற்றவனாச்சே என்ன இப்படி சின்ன பிள்ளை மாதிரி பேசுறேன்னு சொன்னேன். Then I asked him, you are anointed, how do you speak like a little child? இல்ல எனக்குள்ளே வந்துரும் போல தெரியுது அந்த போராட்டம் அப்படி இருக்குன்னு சொன்னார். I think the conflict is so much, I fear whether it will come into me itself. சரி சரி வா ஜெபம் பண்றேன்னு சொன்னேன். I said come, I'll pray for you. வந்து ஜெபிக்க ஆரம்பித்தார். He came and I started to pray. அந்த ஆவி பேச ஆரம்பித்து விட்டாரு. That spirit started to speak. நான் சொன்னேன் இவன் கிறிஸ்தவனாச்சே உன்னை வணங்கி இருக்க மாட்டானேன்னு கேட்டேன். I said he is a Christian, he would not have worshipped you. வணங்கல ஒத்துக்கொள்றேன். He didn't worship, I accept. ஆனா என் கோயிலுக்கு வந்தான் அவங்க அம்மாவுடைய கண்டிஷன்லால வந்தான் உள்ள வர மாட்டேன் வாசல்ல வரானா அவ்வளவு தூரம் வந்தா போதும் எனக்கு உரிமை கிடைச்சிரும் இல்லையா. He came, did not come inside the temple, but he just came because of his mother's condition. That is enough. If he gets that, that is enough. He just stayed outside the temple. நான் சொன்னேன் நீ போய் ஒரு மணி நேரம் உட்கார். Then I said go and sit down for an hour. முழங்கால் போடு. Be on your knees. ஜெபம் பண்ணு. Pray. போனது தப்புன்னு மன்னிப்பு ஒரு மணி நேரம் கேள். And also ask for pardon 1 hour that what you did is wrong, going to the temple. கர்த்தர்ட்ட இருந்து இரக்கம் கிடைச்சா உனக்கு விடுதலை கிடைக்கும் போய் உட்காருன்னு சொன்னேன். If you get the mercy of a God, you'll get the deliverance. ஒரு 1 hour உட்கார்ந்து அழுதான். 1 hour he sat and he wept. நான் வேற சந்நிதியில உள்ள அந்த இடத்துக்கு போனதே தவறு ஆண்டவரே. And he said, oh Lord, it's such a big fault that I went to that place itself. ஒரு மணி நேரம் கழிச்சு ஒரு அபிஷேகம் கிடைச்சது. அதோட அந்த ஆவி ஓடியே போயிடுச்சு. After an hour he got an anointing and that evil spirit just flew. ஆண்டவர் கேட்கிறார் இரண்டு நினைவுகளால் ஏன் குந்தி குந்தி நடக்கிறீர்கள்? How long shall he halt between two opinions? Ask the கர்த்தர் Lord. தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று. And if the Lord is God, follow him. பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்று. If Baal is God, follow him. 1 ராஜாக்கள் 18 அதிகாரம் 21 வசனத்துல நாம் இதை பார்க்க முடியும். 1 Kings 18:21 we read it. உனக்கு இந்த மார்க்கத்துல பிடிப்பு இல்லன்னா நீங்க வந்து பிரயோஜனம் கிடையாது. If you don't have a hold in this religion, there is no use in you coming here. ரட்சிப்புல நிச்சயம் இல்லன்னா பிரயோஜனம் கிடையாது. If you don't have an assurance in salvation, there is no use. விசுவாசத்துல உறுதி இல்லன்னா பிரயோஜனம் கிடையாது. If you have no firmness in faith, there is no use. நீ இந்த சபையில ஒரு தேக்கு மரமா நிக்கணுமே தவிர முருங்கை மரமா நிக்க கூடாது. You should just not be like a drumstick tree in this church. எவ்வளவு காற்று அடிக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு தேக்கு மரம் அசையும் தரை பிளக்கும் வேற இன்னும் ஸ்ட்ராங்கா விடும். You should be a teak wood tree there in this church. How much ever the wind blows, the roots will become firm, embedded, and will become so strong. காற்றடிக்கிறதையும் புயல்களையும் அது தனக்கு சாதகமாக்கி கொண்டு தன்னை உறுதிப்படுத்திக் கொள்கிறது. We find the teak makes an advantage of the wind and the tempest, and it makes itself firm. போராட்டங்களை நாம் கண்டு பின்வாங்க கூடாது, ஒடிந்து விழுந்து விடக் கூடாது. We should never at all go aside or backslide looking at the conflict. இவன் சொல்றான் ரிமோன் கோயிலுக்குள்ள நான் போகணும், அங்க பணிய வேண்டும், அங்க ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கணும், என்ன செய்யறது நான் ஞானசானம் எடுத்துட்டேனேன்னு சொல்றான். He says, oh, I've taken water baptism, I have to go to the Rimmon temple, I have to give a helping hand to the king, I have to bow down and worship. திருச்சியில ஒரு சகோதரன் ஊழியத்துல இருக்கிறார். A brother is there in the ministry in Trichy. அவர் இந்த மார்க்கத்துல வந்த புதிதில In the beginning when he came to this religion, அவனை அவங்க அப்பா வந்து தன்னுடைய குலதெய்வத்திட்ட கொண்டு வந்து அந்த ஆவியை இவன்ட்ட ஏத்திரணும்னு முயற்சி எடுத்தார். his father took a lot of efforts to bring him before their family God and also make that spirit to infuse in him. அந்த கோயில் திருவிழாக்கு எல்லாரையும் ரெடி பண்ணி இவனை நான் கூட்டு வந்துடுறேன், எப்படியாவது இடுக்கலாம் அடிச்சு அவனுக்குள்ள இந்த ஆவியை ஏத்திரணும், இவன் தான் கடைசி வரைக்கும் நம்ம குடும்பத்துல அந்த தெய்வத்தை ஆராதிக்கிறவனா இருக்கணும்னு முயற்சி எடுத்தார். He made ready everybody there for that function and he said that I will bring him, make that spirit to infuse in him. He must be the person who worships this God for forever. இவன் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டான். He refused to come. ரொம்ப நிர்பந்தம். And a terrible condition where he was pressurized. உடனே அவன் அங்க இருந்த பாஸ்டர்ட்ட போய் கேட்டான், இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, என்னைய கூப்பிடுறாங்க, நான் வர மாட்டேன்னு சொல்லிட்டேன்னு சொன்னான். Immediately went and told the pastor, such a kind of a pressurization for me, but I refuse to come there, he said. அந்த பாஸ்டர் திடீர்னு என்ன சொல்லிட்டாரு, பெற்றோருக்கு கீழ்ப்படின்ட்டாரு. That pastor suddenly said, oh, you have to obey your parents. இவனுக்கு ஒண்ணும் முடியல. Nothing was really possible for him. போக வேண்டாம்னு இவன் பிளான் பண்ணியிருந்தா அவர் சொல்றாரு பெற்றோருக்கு கீழ்ப்படி, நீ போய் விடு, கர்த்தர் ஏதாவது செய்வார்னா. He planned not to go, but the pastor said you obey your parents and go, God will do something there for you. இவன் போய் அங்க சேர்ந்த உடனே அவங்க பெரியப்பா பஸ் விட்டு இறங்கின உடனே இவன் பெடரியை பிடிச்சுக்கிட்டாரு, When he- ஓடி போயிடுவான்னு சொல்லி.
When he went there, his uncle came and he just caught him by his neck because he would run off. அங்க சாமி உச்ச கட்டத்துல இருக்கிறாரு. And there that idol was in the climax. வந்தவன் போனவனுக்கெல்லாம் குறி சொல்லிட்டு இருக்கு. And all those who came and went, it was fortune telling. இப்போ அப்பா அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா எல்லாரும் மொத்தமா இவனை கழுத்தை பிடிச்சு இழுத்து கொண்டு போய் அது முன்னால நிப்பாட்டிட்டான். Now the father, brother, uncle, everybody made him to stand before that idol. Full swingல அங்க அடிக்கறாங்க. And they were just beating in the full swing. இவன் போன உடனே அது ஆஃப் ஆயிடுச்சு. And when he went there, it was just off. இவன் குட்டி பையன். He is just a small lad. இவன் ஸ்தோத்திரம் தான் பண்றான், உள்ளுக்குள்ள அபிஷேகத்துல நிரம்பறான். And he was praising God, he was filled with the anointing inwardly. பட் ஒண்ணு அவங்கள எதிர்த்து இவனால ஒண்ணும் செய்ய முடியல. But he was not able to really oppose them and do anything. இவன் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கான், அசுத்தாவியை கட்டிக்கிட்டே இருக்கான். He was just praising God and binding the evil spirit. இவன் போன உடனே அதுக்கு சுத்தமா ஃபியூஸ் போயிடுச்சு. And when he went there, that so called idol that was really switched off. full swingல தட்டறான், அடிக்கறான். And he was just shouting and they were really beating in a full swing. இவங்க அப்பா அவனை கொண்டு போய் அந்த சாமிக்கு முன்னால நிப்பாட்டார். His father went and presented him before that idol. என் பிள்ளை இன்னைக்கு பலிபீடத்துல வைக்கிறேன். I keep my child on the altar. வா இவனுக்குள்ளே வா. Come into him. என் சந்ததியை உனக்காக வைத்துக்கொள். And you keep my seed for him. அதுதான் பேசவே மாட்டேங்குதே. That is not talking. அது வரைக்கும் வந்தவன் போனவனுக்கெல்லாம் என்னெல்லாமோ சொல்லிட்டு இருந்தது, இப்ப அமைதியாகி அந்த சாமி அடி ஆஃப் ஆயிட்டாரு. அப்படியே டயர்ட் ஆகி உட்கார்ந்துட்டான். எல்லாரும் சொன்னாங்க ஆடு உள்ளே வா என்னெல்லாமோ சொல்றாங்க. அது வரவும் மாட்டேங்குது, ஒண்ணும் செய்ய மாட்டேங்குது. Till then it was just giving fortune telling and doing all such things. But when this boy came that could not do anything, it just remained quiet. They are calling that idol, come in, you just beat and dance, but nothing was done. It became tired and sat down. இவங்க குடும்பத்துல உள்ளவங்களுக்கெல்லாம் டென்ஷன் ஆயிடுச்சு. And the people, family people were tensed. இன்னையோட இவனை சுத்தமா இந்துவ மாத்திரலான்னு பார்த்தா இங்க சாமி வரவே மாட்டாங்க. And we tried to convert him into a Hindu totally today, but this idol is not coming at all. ஒரு லிமிட்டுக்கு மேல இவங்க டென்ஷன் ஆகி நீ சாமி தானே வான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. Then they were over tensed and they said, oh, you are a god, isn't it? Come out. வந்து அட்டெண்டன்ஸ் கொடுத்தது. Then it came and gave the attendance. முதல்ல இவனை இந்த இடத்தை விட்டு வெளியே போக சொல்லு. First ask him to go out of this place. இவனுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய சக்தி என்னைய ஃபுல்லா ஆஃப் பண்ணி வச்சிருக்குது. And the big power which is in him has switched off me. நீ முதல்ல இவனை வெளியே போக சொல்லு. First you ask him to go. இவனை அங்கேயே கொண்டு போய் விட்டு. You go and leave him there itself. இவனுக்குள்ள இருக்கிற பவர் உனக்கு தெரியாது, நான் வெளியே சொல்ல முடியாது. And this power which is in him, I cannot tell you, you do not know that. உடனே அவங்க அப்பா நீ தெய்வம் தானே, நீ தெய்வம் தானே. அது ரெண்டாவது நான் சொல்றேன், முதல்ல இவனை வெளியே கொண்டு போ. Then the father said, oh, you are a god, you are a god. Then it said, oh, you just take this man, a boy outside. இன்னைக்கு நம்ம விசுவாசிகளுக்கு ஒரு சிலருக்கு விக்கிரகத்தை பார்த்த உடனே அப்படியே ஷிவரிங் வருது. Even today we find some of our believers, they just shiver before the idols. சொப்பனத்துல பார்த்து ஜுரம் வந்துருது. And when they see that in their dreams, they get fever. நான் சொல்றேன் சொப்பனத்துல கூட நீ தோத்து போக கூடாது, அவன் தான் விசுவாசி. I say even in your dream you should not be defeated, he only is a believer. சொப்பனத்துல தோத்துட்டேனாலே நீ அன்னைக்கு சாப்பிட கூடாது. உபவாசத்தை போட்டு ஆண்டவரே நான் சொப்பனத்துல தோத்துட்டேனே சுவாமின்னு நீ உட்கார்ந்து அடுத்த சொப்பனத்துல நீ ஜெயிக்கணும். If you are defeated in your dream, you have to fast and pray on, oh Lord, I am defeated. Next dream you must overcome. உடனே அவங்க பெரியப்பா சொன்னாரு, இவனை கொண்டு போய் கோயில்ல விட்டுறா, இவனுக்குள்ள ஒரு பெரிய பவர் இருக்குங்கறான், ஏதாவது தொல்லை ஆயிர போகுது விட்டுருன்னு சொன்னாங்க. பஸ் சரி வீட்டுக்கு கோயிலுக்கு வந்துட்டான். His uncle said, oh, you go and leave him in the church. They say that he's got a very big power. Finally there'll be a problem for us. And he left. இப்படி எத்தனையோ இன்சிடென்ட் சொல்லிட்டே இருக்கலாம். Like manner I can quote many incidents. உனக்குள்ள தேவ ஆவி இருந்தால் இன்னொரு ஆவி அங்க நிக்காது. If the spirit of God is in you, no other spirit can stand before you. உனக்குள்ள சரியான அபிஷேகம் இருந்தா தாகம் நிக்காது. If you have a right anointing in you, dragon cannot stand before you. சேலஞ்ச் பண்ணி நீ அந்த இடத்துல நிக்கலாம், கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். You can challenge and stand there, our God will be with you. ஆனா விக்கிரகத்துக்கு போய் நீ சரணடைஞ்சிராத. But never surrender before an idol. மறுபடியும் பின்மாற்றத்துக்குள்ள போயிராத. Never go into backsliding again. அப்பொழுது உன்னுடைய பின்னிலைமை மிகவும் மோசமா இருக்கும். If your latter end will be worse. இரண்டு நினைவுகளால் நீங்கள் குந்தி குந்தி நடக்காதிருங்கள். Don't halt between two opinions. இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்யாதிருங்கள். Don't serve two masters. பாவத்துக்கும் நீ தேவனுக்கும் ஊழியம் செய்ய உன்னால் முடியாது. It is not possible by you to serve God as well as to serve sin. அசுத்த ஆவிகளுக்கு நம்மேல் அதிகாரம் கிடையாது. The unclean spirits have no authority over us. இன்றைக்கும் கூட கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருந்து தேசத்தின் விக்கிரகங்களை கட்டுகிறார். Even today our Lord is on our side. He is binding the idols of our nation. யாக்கோபு 3ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, when we read in James 3rd chapter, ஒரே நாவிலே ரெண்டு காரியங்கள் பிறக்க கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. it is said two things shall not come out of the same tongue. துதித்தலும் சபித்தலும் நமக்குள்ளிருந்து பிறக்கல் ஆகாது.
Praising and cursing can never come out of our tongue. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படல் ஆகாது. Praising and cursing can never come out of the same tongue. அப்படி புறப்படுமா? Will it come like that? தித்திப்பும் கசப்பும் ஒரு இடத்திலிருந்து உண்டாக முடியுமா? Can sweetness and bitterness come out of the same place? யாக்கோபு அப்படி ஒரு கேள்வியை கேட்கிறார். We find James asking a question like that. நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். We praise God the Father. தேவனுடைய 9ஆம் வசனத்தை ஒரு விசை 9 10 வசனங்களை வாசியுங்கள். Read verses 9 and 10. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. Therewith bless we God, even the Father, and therewith curse we men, which are made after the similitude of God. Out of the same mouth proceedeth blessing and cursing. My brethren, these things ought not so to be. இரண்டு காரியங்கள் உங்களுக்குள்ளிருந்து புறப்படுகிறதா? Two things, are they proceeding from you? அப்படியானால் நீங்கள் ரெண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்கிறீர்கள். If so, you are serving two masters. பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனை சபிக்கிறோம். We praise God the Father, we curse man who is created in the image of God. எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட பிராக்டீஸ் இருக்கு? How many of you have got such a practice? நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, நல்ல சண்டை போடுவாங்க. They'll pray well, they'll fight well. ஒரு பாஸ்டர் சொன்னாரு, A pastor said, மாடு போல உழைப்பாங்க, ஆனா அதே மாதிரி மாடு மாதிரி முட்டி தூக்கிடுறாங்கன்னு சொன்னாரு. they will just toil like a bullock, but at the same time also they lift their horns like that. ரொம்ப பாடுபடுவாங்க, ஆனா அவங்க கிட்ட போயிட்டா திருப்பி மாட்டிக்கொண்டா சிக்கல் தான். They toil a lot, but when you are caught in their hands, finish, that's the end of it. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க. Now you think, நமக்குள்ள இருந்து ஒரு நாளில எத்தனை ட்ரிப் சாபம் வருது, எத்தனை ட்ரிப் துதித்தல் வருது? how many trips praising comes out of us, how many trips curse comes out of us? கோபம் வந்த உடனே நம்முடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? When we get angry, how are our words? ஒரு சிலருக்கு இந்த பழைய கெட்ட வார்த்தைகள் இப்பவும் வந்துருது. In some people's cases, the old bad words are repeated even now. நம்மட்ட பேசும்போது கூட அந்த வார்த்தையை பேசிடுறாங்க. When they talk to us also, they use those words. அவன் அப்படி சொன்னா இப்படி சொன்னான்ட்டு இவங்க அந்த சாக்குல இவங்களும் அந்த பழைய பிராக்டிஸ்ல வந்துடுறாங்க. They also get into that old habit and practice. Oh, he said like that, he said this word. வாயில் பிறக்கலாகாத தூஷணம் சொல்லிருக்கு. It is said the blasphemous word which shall not come out of your mouth. ஒரு சிலர் இந்த விபச்சாரம் வேசித்தன கதைகளை ரொம்ப இன்ட்ரெஸ்டா பேசுறாங்க. பைபிள் சொல்லுகிறது விபச்சாரம் முதலான பேர் முதலாய் உன் வாயில் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. Some people talk about all this fornication and adultery stories very interestingly. The Bible says even that word adultery or fornication must never come out of your, that even that name must not be mentioned. அது ஒரு சவுலின் ஆவி. That's the spirit of Saul. சவுல பாத்தீங்கன்னா தாவீதை பயங்கரமா டார்ச்சர் கொடுப்பான். We find that Saul tortured David so much. அவனை மாட்டிக்கொண்ட உடனே சொல்லுவான், என் குமாரனாகிய தாவீதே, மருமகனை மகனாக்கிடுவான். But when he was caught, then he will just say, he will change the son-in-law into the son. Oh my son David, he will say. உடனே அவன்ட்ட மன்னிப்பு கேட்டுவான். Immediately ask for pardon. திரும்ப போய்டுவான். Again he'll go back. ஒரு 10 நாள் கழிச்சு அவனுக்கு பிசாசு உள்ள வந்துரும். After 10 days the devil will come into him. உடனே இவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவான். Immediately he'll start to follow him. இன்னைக்கு अनेகருக்கு இப்படி தான் இருக்கு. Today it is so with many people. ஒரு ராபோஜனத்துக்கு அடுத்த ராபோஜனம் நான் நினைக்கிறேன் டெய்லி ராபோஜனம் வச்சாதான் நம்மால் லெவலா இருப்பான்னு யோசிக்கிறேன். One communion and the other communion, between that I think our people will be set right if they have communion every day. நான் அடிக்கடி சொல்றது உண்டு, சுத்திரிப்பு கூட்டத்துல இயேசு வந்தாதான் நம்ம சபையில ஒரு 80% பரப்பான். Often I say when our Jesus comes during the sanctification meeting only 80% of our people will fly. ஏன்னா இடை நாட்கள்ல அவங்க ஃப்ரீ ஆயிடுறாங்க. Because they are free in the interim period. இதுதான் இன்னைக்கு அநேகருக்கு நடக்குது. This is what happens to many now. சீமையின் ஆவி என்ன? What's the spirit of Shimei? சூழ்நிலை மாறினா தூஷிப்பான், சூழ்நிலை மாறினா மன்னிப்பு கேட்பான். And if the situation doesn't change, then he will ask for forgiveness. When the situation தாவீது changes, டவுன் ஆயிட்டான்னா உடனே சபிச்சு தூஷித்து மண்ணு கல்லெல்லாம் அள்ளி போட்டுட்டான். And when David surrenders, we find that he blasphemed, he cursed, he threw the mud and the stone. தாவீது மறுபடியும் சிங்காசனத்துக்கு வரான உடனே முதல்ல போய் கால்ல விழுந்தது இவன் தான். When David is going to come to the throne, when he heard that, he was the first one to go and fall at his feet. இதான் ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்கிறது. This is only serving two masters. தேவைப்பட்டா சபிக்கிறது, தேவைப்பட்டா துதிக்கிறது, அப்படியே சமயத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கொண்டே வர்ற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. If they want to praise, they praise. If they want to curse, they curse. They just change according to the situation. That changing is not a Christian life. இந்த ஜனங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், இருதயத்திலோ அவர்கள் என்னை விட்டு தூரம் போய் விட்டார்கள் என்று ஏசாயா சொல்லுகிறான். Isaiah says these people they honor me with their lips, but in their heart they have gone far away from me. ஏசாயா 29ல நாம் பார்க்கும் பொழுது, When we read Isaiah 29 13ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, verse 13, வாயினால் என்னோடு சேருகிறார்கள்,
They join with me with their lips. தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். They honor me with their lips. அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. But their heart is far away from me. இப்படி ரெண்டு எஜமானுக்கு நீங்கள் ஊழியம் செய்யக்கூடாது. Like manner you should never serve two masters. துதித்துக்கிட்டே தான் இருக்கணும். You have to keep on praising only. தூதர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். Look at the life of the angels. இன்னைக்கு நீங்க தூதர்களை போய் பாத்தீங்கன்னா சேராபீன்களை பாத்தீங்கன்னா அங்க அவங்க இடுகிற சத்தம் வந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 இந்த சத்தம் தான் தூதர்களுடைய சத்தம். Even today if you go and observe the angels, the seraphims, the voice what you hear from them is that they shout aloud, the Lord of hosts is holy, holy, holy. ஆனால் மோசேயினுடைய சரீரத்தை அடக்கம் பண்ண தேவதூதர்கள் வந்த பொழுது when the angels came to bury the body of Moses, அங்கே பயங்கர போராட்டம் சாத்தானுக்கும் அவர்களுக்கும் ஏற்பட்டது. we find there was a great contention between Satan and him. தூதர்களோ தேவனை துதிக்கிறவர்கள். The angels are the one who praise God. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? Therefore what does the word of God say? அவர்களை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியவில்லை. Therefore they were not presumptuous in order to accuse them. யூதா 9ஆம் வசனத்திலே நாம் இதை பார்க்க முடியும். We can read this in Jude 9th verse. தூதர்கள் தேவனை துதிக்கிறவர்கள் அவர்கள் சாத்தானை கூட தூஷிக்க மாட்டாங்க. We find the angels are the one who praise God, they will not even blaspheme Satan. உன்னுடைய வாயில துதித்தல் வந்தால் நீ சபிக்கிறவனாய் மாறவே கூடாது. If there is praising in your mouth, you should never become a man who curses. நியாயாதிபதிகளின் புத்தகத்துல In Judges ஒரு தாயினுடைய 1100 வெள்ளிக்காசு தொலைந்து போய்விட்டது. we find the mother's 1500 silver coins were lost. அவள் வைத்திருந்த சேர்த்து வைத்திருந்த எல்லாமே காணாமல் போய்விட்டது. What all she had saved were lost. எவ்வளவு நிர்பந்தமான ஒரு நிலவரம். What a miserable state. அவளுக்கு என்ன பண்ணனே தெரியல. She did not know what to do. மொத்த பணமும் போயிருச்சு. She lost all her money. 1100 வெள்ளிக்காசு போய்விட்டது. She lost the 1100 silver coins. சபிச்சு தள்ளிட்டா. She just cursed. பயங்கரமான சாபத்தை அள்ளி போட்டா. And she just heaped a lot of curses, terrible பயங்கரமான curses. சாபம். Terrible curses. சாபத்தை பையன் கேட்டுக்கிட்டே இருந்தான். The son was hearing the curses. அம்மா போட்ட சாபத்தை கேட்டு அவனுக்கு நடுக்கமே வந்து கடைசில வந்து அம்மாட்ட சொல்லிட்டான், நீ பயங்கரமா சாபம் போட்ட எடுத்தது நானு, இந்தா வச்சுக்கோ, இவன் சாபத்தும் வேண்டாம் உன் பணமும் வேண்டான்ட்டான். He was really shivering when he heard the curses of the mother. He came to the mother and said, oh, I heard your terrible curses, I don't need your money, it is I who took your money, and he just returned it. அவன் சொல்றான், என் காதுகள் கேட்டு நீ சாபமிட்டாயே, நான் தான் எடுத்துட்டேன், ஐயோ இவ்வளவு சாபம் எனக்கு வந்தா இது இன்னொரு 1100 வெள்ளிக்காசு மாதிரி இருக்கும், வேண்டவே வேண்டாம் இந்த வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டான். My ears heard your terrible cursing. Oh, if I get all these curses on me, I don't want all this, it will be equal to another 1100 silver coins, and he returned it. இந்த அம்மா எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? Do you know what kind of a woman she was? நான் தான் திருடனேன்னு சொல்லி பணத்தை கொடுத்தவனே, என் மகனே நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். When he said, I am the one who stole the money, she said, oh my son, you'll be blessed. உங்க நாக்க கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. You just check your tongue. கரெக்ட்டா இருக்கான்னு. Is it correct? ஒரு சிலருக்கு நாவெல்லாம் மரத்து போய் ருசி எல்லாம் போயிருச்சு. Some people the tongue is really parched and they even lost the taste நியாயாதிபதிகள் buds. 17:2 வாசிச்சு பாருங்க. Read Judges 17:2. அவன் தன் தாயை நோக்கி, உன்னிடத்தில் இருந்த 1100 வெள்ளிக்காசு களவு போயிட்டு, அதை குறித்து என் காதுகள் கேட்க நீ சாபமிட்டாயே, அந்த பணம் இதோ என்னிடத்தில் இருக்கிறது, அதை எடுத்தவன் நான் தான் என்றான். அதற்கு அவன் தாய், என் மகனே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்றான். நரம்பில்லாத நாக்கு எவ்வளவு வேகமா மாறுது பாத்தீங்களா? Look at the tongue without the nerves, how fast it changes. அதே இத பக்கத்து வீட்டுக்காரன் எடுத்திருந்தான்னா இந்த சாபம்லாம் கரெக்ட்டா பலிச்சிரும். And if the neighbor had taken that, all the curses will be fulfilled. இப்ப தாம் பையன் எடுத்துட்டான உடனே என் மகனே நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். Because her son had taken, now my son thou shalt be blessed. உங்களுடைய நாக்கில இருந்து எப்படி வருது வார்த்தைகள்? And how are words coming out of your tongue? உன் நாவை யார் பிடிச்சிருக்கா? Who has got hold of your tongue? அக்னிமயமான நாவுகள் பிடிச்சிருக்கா இல்ல சனி பிடிச்சிருக்கான்னு பார்க்கணும். You have to find out whether that fiery tongue or is it of the cold one. யார் உன் நாக்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான்னு பார்க்கணும். You have to see who's controlling your tongue. அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது When you see Acts 28, அங்கே பவுலுடைய கையிலே ஒரு விரியன் கவி கொண்டது. we find that a viper was caught in the hands of Paul. எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. And all of them were watching. ஒரு விரியன் பாம்பு பவுலுடைய கையில பிடிச்சு கடிச்சு தொங்கிட்டே இருக்கு. We find that a viper caught hold of Paul's hand and was hanging. உடனே எல்லாரும் சொன்னாங்க, Immediately all of them இவன் said, சமுத்திரத்துக்கு தப்பி வந்துட்டான், ஆனா பழி இவனை விடல, இவன் கொலைபாதகன்னு சொன்னாங்க. he is a murderer because though he escaped the sea, vengeance did not suffer him to live. இவன் இந்த மனுஷன் கொலைபாதகன்.
We find that he is a murderer. This man is a murderer. அப்போஸ்தலர் 28:4 இந்த வார்த்தையை சொல்றாங்க. And he says this word in Acts 28:4. எல்லாரும் இப்படி அவனை கொலை பாதகன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவன் அந்த வெறியனை ஒரு உதறிட்டான். And when everybody was accusing him as a murderer, he just shook off his hands, the viper went off. அது விழுந்து சாம்பலாய் போயிடுச்சு. It fell into the fire and became ashes. இவன் இப்ப நுரை தள்ளி கீழே விழுந்து கை கால் வெட்டி கொஞ்ச நேரத்துல ப்ளூ ஆயி செத்து போயிடுவான்னு நினைச்சாங்க. People expected him that he would turn blue, that he will just vomit and also he will die. இவனுக்கு ஒண்ணுமே நடக்கல. But nothing happened to him. உடனே அந்த ஜனம் சொல்லுச்சு, இவன் எப்படி ஒண்ணுமே இவனுக்கு பாதிக்கலையே, ஒருவேளை இவன் தேவனாக கூட இருக்கலாம். Then the people said, oh, what is this? This man is not at all affected a little. Might be he's even a எந்த god. மனுஷனை கொலை பாதகன்னு சொன்னாங்களோ அதே மனிதர்கள் அதே மனுஷனை பார்த்து தேவன் என்று சொன்னார்கள். The man whom they called as a murderer, that same man was called as a god by the people. உங்களுக்குள்ள இந்த இரட்டைத்தன்மை இருக்கா? Do you have this double attitude, double நீங்க உங்க mindedness? இருதயத்துல எப்படி இருக்கீங்க? உங்க உதட்டுல எப்படி பேசுறீங்க? How, what is in your heart? How do you speak with your lips? ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஒரே நிமிஷத்துல சிரிப்பாங்க, ஒரே நிமிஷத்துல அப்படியே ஆஃப் ஆயிடுவாங்க. Some people, they just smile for a moment, the next moment it will be off. இப்படிலாம் நீங்க வாழக்கூடாது. You should not live like this. உங்களுடைய புன்முறுவலை எப்பொழுதும் காத்துக்கொள்ள வேண்டும். You have to preserve your smile always. இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் இந்த ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்கிறோம்? Today how many of us are serving two masters? அடுத்து நான் லோத்தை குறிப்பிட விரும்புகிறேன். Next I want to quote Lot. லோத்தினுடைய தன்மை வித்தியாசமானது. Lot's attitude was quite different. அது என்ன? What is it? அவனை வேதம் நீதிமான் என்று சித்தரிக்கிறது. The word of God describes him as a just man. நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. He has saved Lot the just man, righteous man. பேதுருவிலே அவனை குறித்து சொல்லும் பொழுது, When he says about him in Peter, இரண்டாம் பேதுரு 2ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை பார்க்கும் பொழுது, 2 Peter 2nd chapter verses 7 and 8. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is said about him? அக்கிரமக்காரருக்குள் வாசமாய் இருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையை வருத்தப்பட்டு நாள்தோறும் அதை கண்டு கேட்டு தன் நீதியுள்ள இருதயத்திலே வாதிக்கப்பட்ட லோத்து. And delivered just Lot, vexed with the filthy conversation of the wicked. For that righteous man dwelling among them, in seeing and hearing, vexed this righteous soul from day to day with their unlawful deeds. அவனுடைய இரட்டைத்தன்மை என்ன தெரியுமா? What is his double attitude? இது பாவம்னு தெரியும். He knows this is sin. இத பார்த்து அவன் துக்கப்படுவான். And he will see it and be grieved. ஆனா அதை விட்டு வெளியே வர மாட்டான். But still he will not come out of it. அதான் லோத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி. That is a speciality of Lot. அவனுக்கு பார்வையே டிஃபரண்ட் ஆனது. And his sight, looks itself is different. போகிறது கானான் பயணம், ஆனா அவன் பார்க்கிறது சோதோமை ஏதேனாய் பார்க்கிறான். The journey is going towards Canaan, but he sees that Sodom as a garden of Eden. இந்த மார்க்கத்துக்குள்ள வந்த பிறகு உலகம் உனக்கு ஒரு பரலோகம் போல தென்படும். After coming into this religion, this world will appear like as the heaven for you. ஆனா ஆவிக்குரியவனுக்கு இந்த உலகம் ஒரு வனாந்தரமாய் தென்படும். But for the spiritual man, this world will appear as a wilderness. இந்த மார்க்கத்துல உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது? How are your looks in this religion? உங்களை தேவன் இதிலிருந்து வெளியே கொண்டு வர விரும்புகிறார். Our Lord desires to bring you out of it. ஏற்கனவே ஒரு தரம் அந்த லோத்து பிடிபட்டு போய் விட்டான். Already Lot was delivered and he went. ஆபிரகாமின் மூலமாய் கர்த்தர் அவனை வெளியே கொண்டு வந்தார். Through Abraham our Lord brought him out. அவங்க பாவின்னு சொல்லுவான், ஆனா அவங்க கூட தான் இருப்பான். He will say they are sinners, but he will remain with them. கண்டும் கேட்டும் நீதியுள்ள இருதயத்திலே வாதிக்கப்பட்டான், ஆனால் வெளியே வர மாட்டான். திரும்பவும் அங்கதான் போவான். Seeing, hearing, he was also tortured in his heart, but still he did not come out. He went back. பாவம் எது பரிசுத்தம் எது என்று உனக்கு தெரியும். You know what is sin, what is holiness. நன்மை எது தீமை என்று கர்த்தர் உனக்கு சொல்லிக் Our கொடுத்திருக்கிறார். Lord has taught you what is good, what is evil. உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நிதானிக்கக்கூடிய சக்தியை உனக்கு தந்திருக்கிறார். The Spirit of God who is in you has given you the power of discernment. தவறு என்று தேவனுடைய சன்னிதானத்தில் நீ அறிக்கை இடுகிறாய். You also confess it's wrong in the presence of God. மறுபடியும் அதிலே போய் நீ விழுந்து விடுகிறாய். Once again you go and fall into that. கழுவப்பட்ட பன்றி மறுபடியும் சேற்றில் விழுந்தது போல, Just like the wash sow goes into the mire. நாய் தன் கக்கிறதை மறுபடியும் தின்றது போல, Just like the dog that also got back his vomit இந்த again. லோத்து மறுபடி அந்த சோதோமுக்குள்ளேயே போய் விழுந்தான். This Lot went again and again into Sodom and fell there. இன்றைக்கு எத்தனை பேர் இப்படி போகிறீர்கள்? Today how many of you are going like this? உனக்கு பாவம் பரிசுத்தம் என்னன்னு உனக்கு தெரியாதா? Don't you know what is sin, what is holiness? நீ பேசுற வார்த்தை தப்புன்னு தெரியாதா? Don't you know the words which you speak are wrong? நீ செய்கிறது பாவம்னு உனக்கு தெரியாதா? Don't you know the thing which you do is sin? இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீ குழந்தையாக இருக்கிறாயா? Still are you a babe in your spiritual life? ஏன் உனக்கு வெளியே வர முடியல? Why you are not able to come out of it? உனக்குள் லோத்து சோதோம் இருக்கிறது. There is Lot Sodom in you. ஒரு பாஸ்டர் அருமையாக சொன்னார். A pastor beautifully said, எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஜனங்கள் அவர்கள் கானானுக்குள்ளே போக 40 வருடம் பிடித்ததின் ரகசியம் என்ன? what is the secret behind
That is 40 years for the people of God to go to Canaan leaving Egypt. அவர்கள் எகிப்தை விட்டார்கள், ஆனால் இருதயத்திலே எகிப்தை அவர்கள் விடவில்லை. They left the land of Egypt, but they did not leave Egypt in their heart. அங்க சாப்பிட்டது ஞாபகத்துக்கு வருது. And what they ate they remember. அங்க இருந்த நன்மைகள் அவங்களுக்கு ஞாபகத்துக்கு All வருது. the goodness they were reminded of. எகிப்து எப்பொழுது உனக்குள் இருக்கிறதோ அதுவரைக்கும் நீ கானானுக்கு போக முடியாது. நீ வனாந்தரத்துல பயணப்பட்டு கொண்டே தான் இருக்க வேண்டும். As long as Egypt is in you, you will only be journeying in the wilderness. You can't go to Canaan. உனக்குள்ள வாதிப்பு உண்டாகிறதே. There is a torture in you, தப்பு என்கிற உணர்வு உண்டாகிறதே. There is a realization it's wrong. திருப்பியும் மறுபடி அங்கேயே போகிறாய். One again and again you are going there only. ஆபிரகாம் விடுவியாக்கினான், கடைசில தூதன் வந்து விடுதலையாக்குகிறான். And Abraham tried to deliver him. We find finally the angels came and delivered him. ஆனாலும் அவனால் ஒரு மீட்பை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. But still he was unable to get a redemption. இரண்டு எஜமானுக்கு நீ ஊழியம் செய்யாதே. Don't serve two masters. நீ விக்கிரகத்துக்கு ஊழியம் செய்யாதே. Don't serve the idols. நீ நாகமானாய் இருந்தால் நிச்சயமாய் நீ ரிம்மோனுக்கு போய் விழுந்து விடுகிறாய். If you are Naaman, surely you will go to Rimmon and fall. அவனுக்கு சுகம் கிடைத்தது, ஆனால் தேவனை பற்றிக்கொள்ளக்கூடிய அன்பு இல்லை. He got the healing, but he did not have the love to cling on to God. உன்னுடைய மனதில் எப்படி இருக்கிறாய்? மாம்சத்தில் எப்படி இருக்கிறாய்? How are you in your mind? How are you in your flesh? நீ தேவனுக்கு ஊழியம் செய்கிறாயா? உலக பொருளுக்கு ஊழியம் செய்கிறாயா? Are you serving a God or are you serving mammon? ஒரு இடத்துல ஒரு பெண் வீட்ல கேட்டாங்க, தம்பி உங்களுக்கு என்னெல்லாம் வேண்டும்? In a place that is in the bride's house, they asked the boy, what all you want? இவன் ஒரு லிஸ்ட் போட்டு விவரம் தெரியாம அனுப்பிட்டான். And without knowing, he just had a list and he sent it. கேட்டாங்க, சொல்லிட்டான். They asked, I just told. அவர் என்ன பண்ணிட்டாரு? What did he do? அத படிச்சு பார்த்தாரு. He read that list. அடுத்து ஒரு லெட்டர். Next a letter. நீ என் பெண்ணோடு வாழுகிறாயா இல்லாவிட்டால் பொருளோடு வாழப் போகிறாயா? Are you going to live with my daughter or are you going to live with all the நீ objects? என் பெண்ணோடு வாழப் போகிறாயா நான் கொடுக்கும் பொருளோடு வாழப் போகிறாய்? ரெண்டு யாரோட வாழப் போறேன்னு சொல்லு, நான் அதுக்கு பிறகு என் பொண்ணை கல்யாணம் கட்டி கொடுக்கறத யோசிக்கிறேன்னாரு. Are you going to live with my daughter or are you going to live with the material goods that I am going to give? You just think and tell me later I'll give my daughter to you. இதுல இன்னொரு பியூட்டி என்ன தெரியுமா? காப்பி டு சென்டர் பாஸ்டர் அடிச்சிட்டாரு, காப்பி டு சீஃப் பாஸ்டர் அனுப்பிட்டாரு. And the beauty of it is he sent a copy to the center pastor and to the chief pastor. இது என்ன சிஎம் செல்லுக்கு அனுப்புன மாதிரி அனுப்பி விடுறாங்க. It was just like I was sending it to CM. சிஎம் செல்லுக்கு இப்படி தான் அனுப்புவான். காப்பி டு கலெக்டர், காப்பி டு எஸ்பி, காப்பி டு சிஎம் னு போடுவான். Just like sending to the CM cell, copy to the SI and copy to this person, that person. நீங்க எப்படி இருக்கீங்க? And today how are you? நீங்க யாரோடு வாழ்றீங்க? And how many of you really, whom are you worship? பணத்தோடு வாழ்றீங்களா? மனைவியோடு வாழ்றீங்களா? Are you living with the money or are you living with your wife? நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்க இன்னைக்கு கிறிஸ்தவ உலகில பெந்தேகோஸ்ல இன்னைக்கு நீங்க ஷைனிங் இல்லாததுக்கு காரணம் இரட்டைத்தன்மை. The reason for you not to shine in the Christian world, the Pentecostal world, is this double attitude. பிரசங்கி 8ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுதும், When we read in Ecclesiastes 8th chapter, சங்கீதம் 50ஆம் சங்கீதத்துல பார்க்கும் பொழுதும், in Psalm 50, துன்மார்க்கனா இருந்து கொண்டு வசனத்தை அட்டகாசமா பேசுறாங்க. being a wicked man, he preaches the word of God boldly. கூட்டங்களையும் விடுறதில்ல, துன்மார்க்கத்தையும் விடுறதில்ல. He doesn't leave the meeting, he doesn't leave the wickedness also. நான் சென்ட்ரல் ஜெயில்ல சாட்சி சொன்னேன். I testified in the central jail. நான் சென்னையில இருக்கும்போது சென்னை சென்ட்ரல் ஜெயில்ல ஒரு நாள் சாட்சி விட்டேன். When I was in Chennai, I testified in the central jail. முடிஞ்ச பிறகு ரொம்ப பையங்க வந்து என்ன பார்த்தாங்க, அவ்வளவுரும் கிறிஸ்தவ பையங்க. After the testimony, many boys came and met me. All of them were Christians. சண்டே ஸ்கூல் படிச்சவங்க எத்தனை பேர் ஜெயில்ல இருக்காங்க தெரியுமா? And do you know, even the Sunday school students who studied, they are also in the prison. அவங்க படிச்சாங்க, ஆனா பயிற்சி வைக்கல. But they did not train, exercise that. அதுதான் தோல்வியை கொண்டு வருகிறது. That is why that brings a failure. சங்கீதம் 50ஆம் சங்கீதத்துல பார்க்கும் பொழுது, when we read in Psalm 50, 16 17ல பார்க்கும் பொழுது, in verses 16 and 17, அப்படி கண்டினியூவா நாம படிச்சு பார்த்தா, நீ என் துன்மார்க்கனை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். the Lord speaks to the wicked man. நீ என் பிரமாணங்களை நீ பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு? And what authority have you got to declare my word? ஏனண்டா வசனத்தை முதுகுக்கு பின்னால போட்டுட்டு வசனத்தை நீ முன்னால பேசினா என்ன பிரயோஜனம்? You have cast my word behind your back, and what is the use of you preaching the word? யுத்தத்துக்கு சர்வாயுத வர்க்கத்தை தரித்து விட்டு முதுகு காட்டிட்டு ஓடினேன்னா என்ன பிரயோஜனம்? After putting on the full armor of God for the battle, if you just show your back and go, what's the use in it? பிரசங்கி 8:10ல என்ன சொல்லுகிறது? And what do we read in Ecclesiastes 8:10? பரிசுத்த ஸ்தலத்திற்கு போக்குவரவா இருந்த துன்மார்க்கனை கண்டேன். I saw the wicked man who was going
going and coming to the sanctuary. பண்றதெல்லாம் துன்மார்க்கம், ஆனா பரிசுத்த ஸ்தலத்துக்குலாம் கரெக்டா வந்து அட்டெண்டன்ஸ் கொடுத்துருவான். And whatever he does was only wickedness, but he will give the attendance in the sanctuary, the holy place. நம்ம பசங்க கூட அப்படித்தான் சிலர் செய்றாங்க. கோயிலுக்கு போறோமா எல்லாம் சுத்தி முடிச்சிட்டு கோயிலுக்கு வந்ததுக்கு அடையாளமா இங்க வந்து ஒரு 5 நிமிஷம் இருப்பான். And even some of our boys also do that. They'll wander here and there, do this and that, just to show a sign of coming here. 5 minutes they'll come and be here. இந்த துன்மார்க்கன் என்ன செய்றானா, பேசுறதெல்லாம் வசனம், பண்றதெல்லாம் தெய்வீகத்துக்கு புறம்பானது. This wicked man, whatever he talks is the word of God, but what he just talks contrary to the divinity. ஆனால் வருவது பரிசுத்த ஸ்தலம். And the word is sin, but he comes here to the sanctuary, the holy வாழ்க்கை place. முழுவதும் துன்மார்க்கம், ஆனா வந்து உட்கார்ந்து இருக்கிறதெல்லாம் பரிசுத்த The ஸ்தலம். life is full of wickedness, but he is seated in the sanctuary, the holy place. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது When we read in Revelation 3rd chapter, லவோதிக்கேயா சபையினுடைய நிலவரத்தை பாருங்க. look at the state of the church of Laodicea. அனலும் இல்ல குளிரும் இல்ல. They were neither hot nor cold. இது ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்யற ஒரு வித்தியாசமானது. This is really a different aspect of serving two ஒன்னு நீ masters. பாவியாயிரு இல்ல பரிசுத்தவானாயிரு. Either be a sinner or be a saint. ஒன்னு விசுவாசியாயிரு இல்ல அவிசுவாசியாயிரு. Either be a believer or an unbeliever. இயேசு அப்படிதான் பேசினார். That's how what Jesus அந்த spoke. தோமாவை பார்த்து சொன்ன வார்த்தை அதுதான். நீ அவிசுவாசியாயிராமல் என்ன செய்ய? விசுவாசியா மட்டும் இரு ஃபர்ஸ்ட். Do not be an unbeliever, be a believer. That's what he said to Thomas. அவன ஊழியன் அப்போஸ்தலன் இப்படிலாம் அவர் பட்டம் போட்டுலாம் பேசல. And he might even speak with all these titles as an apostle, a worker. பேசிக்கே இல்ல, சிலுவையவே அவன் நம்பல. And he did not even believe the cross, no basis at all. அவருடைய காயங்களை நம்பவில்லை, உயிர்த்தெழுந்ததை நம்பவில்லை. He did not believe his bruises, his wounds, his resurrection. அது எப்படிங்க உயிரோடு எழுப்பப்பட முடியும்? And how can he be resurrected? அதனால தான் இயேசு அவனை பார்த்து சொன்ன ஒரே வார்த்தை, தயவு செய்து நீ அவிசுவாசியாயிராமல் யாராயிரு? விசுவாசியாயிருன்னு சொன்னார். That is why one word that our Jesus said to him that don't be an unbeliever, be a believer. சர்ச்சில் இருந்தா எக்காலம் துணிக்கும்போது நீ மேல போணும். When the trumpet sounds in the church, you should fly, go up. நீ இந்த சபைக்கு ஒரு ஸ்கஃபோல்டிங்கா இருக்க கூடாது, சாரங்கற்ற ஒரு பலகையா இருக்க கூடாது. வேலை முடிஞ்ச உடனே உன்னை பிடுங்கி குப்பையில போட்டுருவாங்க. You should never be like the scaffold in the building. After the work is over, they'll just pull you down. இந்த தூணுக்கு நான் தான் முட்டு கொடுத்தேன், முட்டாய் நின்றேன் அப்படிலாம் சொல்லலாம். இதெல்லாம் எடுத்துட்டு பிறகு இந்த தூண் தான் நிக்கும், அந்த தூணெல்லாம் காணும். You might say, oh, I only gave the support for all these pillars, but when it's over, that will be missing. Only these pillars will be standing. ஒன்னு நீ அனலாயிரு, Either be hot இல்ல குளிராயிரு. or be cold. நீ வெதுவெதுப்பா இருக்காத. Don't be lukewarm. ரெண்டு எஜமானுக்கு நீ ஊழியம் செய்யாத. Never serve two masters. இன்னைக்கு அநேகருக்கு தங்களுடைய குறைபாடே தெரியல. Today many people don't know their fault. அதை யாராவது சுட்டி காட்டினா கடிச்சு கொதறிடுறாங்க. And if anybody points out that, they just really devour them. அதுதான் லவோதிக்கேயா சபையில நடந்தது. That's what happened in Laodicea church. அந்த சபைக்கு கண்ணே தெரியாது. The Laodicean church did not have eyes to see. ஆனா முழு தரித்திரம். Full poverty. ஆனா அதுட்டு போய் சொன்னா அதெல்லாம் நல்லா நல்லா தெரியுது, அந்த நிக்கிறான்ல அந்த ஆள் தெரியுதுமா. But he will say, oh, I can see where I can see that man standing there. வெளிப்படுத்தல் நீங்க 2:9 நீங்க அதை பார்க்கலாம். You can read that in Revelation 2:9. இப்படிப்பட்ட பல சபைகள் இருக்கிறது. 3:17 நீங்கள் இதை பார்க்கலாம். 3:17 you can read many churches are in such a state. அது ஒரு குருடான ஒரு சபை. That is a blind church. நிர்வாணியான சபை. A church which was naked. தரித்திரமான சபை. A church with poverty. பரிதபிக்கப்படத்தக்க சபை. A church which was wretched. பட் அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. But it did not do anything. அது அவங்க நினைக்கிறது தங்களுக்கு எல்லாம் இருக்குன்னு. They just think they've got everything. அடுத்து நான் யோனத்தானை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். Next I would like to present Jonathan before you. ரெண்டு தன்மைகள். Two double attitude. நீங்க இத முடியும் போது நான் உங்களுக்கு டைம் கொடுப்பேன். And when it is over, I'll give you some time. நீங்க எல்லாம் முடிச்சிட்ட பிறகு யாருக்கும் நீங்க போயிட கூடாது. And after ending, you should not just go for somebody. நான் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணேன். In a place I preached. பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் அங்க இருந்து கண்ணை காட்டுறான், அவருக்கு தானே அப்படின்னு. When I was preaching, a man just showed his eyes saying, oh, it's for that person. நான் பார்த்தேன், சரி இவன் வந்து வசனத்தை விட்டுட்டான், மொத்தமா விட்டுட்டான், கோட்டை விட்டுட்டான். Then I just said, oh, he has lost everything, the entire word of God. பாஸ்டர் டியூ மும்பைல இருக்கும்போது, When Pastor T.U. Thomas was in Mumbai, ஒரு சகோதரி அடிக்கடி வந்து சொல்லுவாங்களாம், தான் வீட்டுக்காரர் வந்து இப்படி இப்படி இருக்கிறாருன்னு சொல்லி. a sister often used to come him and tell to him that my husband is like this. ஆனா அந்த புருஷன் அவர் நல்லவர் போல எப்பொழுதுமே வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பார். But the husband used to just pretend and show that he was really a good person. காலையிலே ரேடியோ ஆன் பண்ணிடுவார். And morning he will switch on the radio. அந்த ரேடியோல உள்ள கிறிஸ்டியன் மெசேஜ் எல்லாம் கேட்க சொல்வார். And he will also ask her to hear all the Christian இந்த messages. சிஸ்டர் தூங்கிட்டு இருந்தா பாத்தியா கர்த்தர் உனக்காக காலையிலேயே பேசுறார், இங்க வந்து உட்கார்ந்து கேளுங்க. When she was sleeping, come, the Lord is speaking to you in the morning itself, come and listen.
ஒவ்வொரு பிரசங்கத்திலையும் அவருக்கு மனைவியை தாக்குற மாதிரி பாயிண்ட் வந்துச்சுன்னா முடிஞ்ச உடனே பாரு நான் ஜெபிச்சுட்டே வந்தேன் கர்த்தர் உனக்காக இன்னைக்கு பேசியிருக்காரு இனிமேல் அது ஒழுங்காயிருன்னு சொன்னார். In every message at the end of it if there's any point that is attacking her he will say see I prayed for you the Lord spoke to you at least hereafter set right your life. சரி இவரை எப்படியாவது சரிப்படுத்தணும்னு பாஸ்டர் டியூ ஒரு 15 வசனத்தை எடுத்துட்டு கிளம்பினார். Pastor T.U. took about 15 verses in order to set right this man. வீட்டுக்கு போய் விசிட் பண்ணி இவருக்கு நல்ல வசனங்களை வச்சு சொல்லி இப்படி மத்தவங்க குறைகளை பேசாத பார்க்காத குற்றஞ்சாட்டாதன்னு சொல்லணும்னு சொல்லிட்டு இவர் அழகா ஒரு sermon மாதிரி ரெடி பண்ணிட்டு போயிட்டார். He prepared a good sermon like with all the word of God, went home, he wanted to really set him right saying don't look at this person, don't accuse anybody. வீட்ல போய் நல்லா அவருக்கு சரியான ஒரு ஸ்டடி கொடுத்தார். He went home and gave him a real good study. அவர் தலையை ஆட்டி ஆட்டி கேட்டார். He nodded his head and listened. இவருக்கு திருப்தி வந்துச்சு சரி நம்ம இவ்வளவு நாள் கழிச்சு வந்து பேசினது திருப்தி ஆயிடுச்சு இன்னைக்கு அந்த மனுஷன் இன்னைக்கு தான் கொஞ்சம் தலையை ஆட்டி கிரகிச்சிருக்கிறான். He was satisfied. He thought oh only today this man has nodded his head, he is also able to comprehend the thing which I said. அந்த சிஸ்டருக்கு திருப்தி இன்னைக்கு தான் நம்ம வீட்டுக்காரரே சத்தியத்தை ஒழுங்கா ஏத்துட்டு இருக்காரு. That sister was really satisfied today only my husband has accepted the truth properly. சரி ஜெபம் பண்ணுவோம்னு சொன்னார். Let's pray. உடனே வீட்டுக்காரரே அந்த சிஸ்டரை வா வா பாஸ்டர் பாரு உனக்காக எத்தனை வசனம் எடுத்துட்டு வந்திருக்காரு வந்து முழங்கால் போடுங்க. Immediately that man said to the wife see come here see pastor has brought so many word of God for you only come and kneel down. இனிமேலாவது ஒழுங்கா இரு இதுக்கு மேல ஒரு பரிசுத்தவான் என்ன சொல்லி தர முடியும்? At least hereafter set right your life be disciplined what more can a saint teach you? அப்பதான் பாஸ்டர் பார்த்தாரு சரி நம்ம இன்னைக்கு தோத்துட்டோம் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் நான் தோத்துறேன். They only thought that oh today only I am defeated the first time failure. நான் வந்து இவரை கார்னர் பண்ணா அவர் ஃபுல்லா கார்னர் யாரை பண்ணிருக்காரு மனைவியை பண்ணிருக்காரு. I am cornering this man but this man is cornering his wife. அதே மாதிரி இப்ப இரட்டைத்தன்மைன உடனே உங்களுக்கு ஏதோ பாயிண்ட் கிடைச்சதுன்னு சந்தோஷமா இருந்துட்டு வீட்ல போய் கேட்டையான்னு கேட்டுக்கிட்டு யாராவது குழப்பிட்டு இருக்காதீங்க உங்களுக்குள்ள தான் ஆவியானவர் பேசிட்டு இருக்காரு. Therefore after hearing this double attitude don't go home and confuse the others saying oh this is for you only it is for you only that the spirit of God is talking. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது 1 Samuel 18 chapter யோனத்தானுடைய இரட்டைத்தன்மை ஒரு தன்மை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. here out of the double attitude one attitude of Jonathan is mentioned. 1 சாமுவேல் 18:1ல யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடு ஒன்றாய் இசைந்திருந்தது. The soul of Jonathan was knit with the soul of David which we read in 1 Samuel 18:1. யோனத்தான் தாவீதை தன் உயிரை போல சிநேகித்தான். Jonathan loved him as his own soul. இது ஒரு பகுதி. This is one area. ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட். Both of them very close friends. யோனத்தான் வந்து ராஜகுமாரன் தாவீது வந்து ஒரு ஆடு மேய்க்கிறவன். Jonathan was the son of a king but this David was the one who grazed the sheep. அவன் அரண்மனைக்கு கர்த்தர் கொண்டு வந்துட்டார். But a Lord really brought him here. யோனத்தான் தன்னுடைய ராஜகுமார அந்த Dress எல்லாம் கூட கலத்தி அவங்க கையில கொடுத்துருவான். Jonathan even he used to give his garments of a prince and hand it over to this David. 4ஆம் வசனத்துல நீங்க அத பார்க்கலாம். You can read that in verse 4. தான் போட்டுக்கொண்டிருந்த சால்வை தன்னுடைய வஸ்திரம் தன்னுடைய பட்டயம் தன்னுடைய வில்லு தன்னுடைய கச்சை எல்லாமே தாவீது கொடுத்துருவான். அவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ரெண்டு பேரும். Jonathan was such a close friend of David that he stripped himself of the robe and also the garments, the sword, his bow and his girdle and gave it to David. ஆனால் சவுல் தாவீதுக்கு விரோதமா எழும்பின இந்த விஷயத்துல யோனத்தான் சவுலை விட்டு வெளியே வர முடியவில்லை. But when Saul rose against David, Jonathan was not able to come out of Saul. அவனுக்கு சவுலை விட முடியல. He was not able to give up Saul. அப்பாவையும் விட முடியல தாவீதையும் விட முடியல. He was not able to give up either his father or David. அவனுடைய அடுத்த தன்மையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். I want to share with you his next attitude. 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 2 Samuel 1:23. உயிரோடு இருக்கையில் சவுலும் யோனத்தானும் பிரியமும் இன்பமுமாய் இருந்தார்கள் மரணத்திலும் அவர்கள் பிரிந்து போனது இல்லை. Saul and Jonathan were lovely and pleasant in their lives and even in their death they were not divided. எவ்வளவு நிர்பந்தமான நிலவரம் யோசிச்சு பாருங்க. Just think what a wretched miserable ஒரு state. பகுதியில தாவீதை மிகவும் நேசிக்கிறான் இன்னொரு பகுதியில சவுலை அதிகமாய் நேசிக்கிறான். One area he loves David a lot, in another area he loves Saul a lot. நீங்க யாரை நேசிக்கிறீங்க? Whom do you love? ஒரு தராசை நிப்பாட்டிட்டு நீ யாரை நேசிக்கிற தேவனையா மனிதனையா மனைவியா புருஷனையா பிள்ளைகளையா பணத்தையா தொழிலையா மதிப்பையா மரியாதையா நிறுத்து பார். Just think, whom do you love? Do you love God? Do you love your wife? Do you love your children? Do you really love the world, the money, your respect, your dignity, your position, your job? 1 சாமுவேல் 23ல பார்க்கும் பொழுது 1 Samuel 23 17ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது 1 Samuel 23:7 சவுலின் கைக்கு நீ பிடிபட மாட்டாய்.
You will not be caught in the hands of நீ Saul. தாவீதை பார்த்து சொல்றான் யோனத்தான் நீ ராஜாவாய் இருப்பாய். So Jonathan looked at David and said, you will be the king. நான் உனக்கு அடுத்த ஸ்தானத்துல இரண்டாவதாய் வந்து அமருவேன். I will also be seated as next to you in the second ஒரு place. அருமையான ஒரு எதிர்பார்ப்பு. And a wonderful expectation. பயங்கரமா உடன்படிக்கை அடுத்த வசனத்துல ரெண்டு பேரும் ரொம்ப உடன்படிக்கை பண்ணிட்டாங்க. Next verse you find a very good covenant between the ரெண்டு two. பேரும் கட்டி பிடிச்சு அழுது முத்தம் செய்றாங்க. Both of them embraced each other, kissed and wept. எல்லாம் முடிந்த உடனே தாவீது காட்டில் இருந்து விட்டான். யோனத்தான் பட்டணத்துக்கு தன் வீட்டுக்கு போய் விட்டான். After everything was over, David stayed in the woods, but Jonathan went ஒவ்வொரு back to the ராபோஜனத்திலும் நீ city. முத்தம் கொடுத்து நீ பண்ணுகிற உடன்படிக்கை என்ன? Every communion you kiss and also make a covenant, what is it? பாவத்தை நேசிக்க மாட்டேன். I will not love sin. பாவத்தோடு காம்ப்ரமைஸ் பண்ண I will மாட்டேன். not compromise with sin. இப்படி எல்லாம் உடன்படிக்கை பண்றோம். பரலோகத்திலே ஆண்டவருடைய சிங்காசனத்துல அடுத்ததுல போய் உட்காருவோம்லாம் நம்ம சொல்லுகிறோம். We make a covenant, we also say we'll go and be seated in the throne of the Lord in தாவீதை heaven. ஆத்துமாவை போல நேசித்தான். He- யோனத்தான் சவுலை உயிரிலும் இன்பமாக நேசித்தான். Jonathan loved David as his own soul. He loved Saul so much, so pleasant and lovely. என்ன நடந்துச்சு? What happened? என்ன நடந்தது? What happened? கடைசியில மரணத்துல சவுலோடு போய் செத்து விட்டான். Finally he joined with Saul in his death and அந்த செகண்ட் அந்த இரண்டாவது ஸ்தானத்துக்கு அவனால் வர முடியல. he was not able to come to the second position. உனக்குள்ள இரட்டை தன்மை இருக்க கூடாது. There should not be a double attitude in you. நீ விசுவாசினா கடைசி வரைக்கும் விசுவாசியா இரு. If you are a believer, remain a believer till the end. தீர்க்கதரிசினா கடைசி வரைக்கும் தீர்க்கதரிசியா இரு. If you are a prophet, remain a prophet till the end. நீ இடையில விட்டு விட கூடாது. You should not leave it in between. தேவனுடைய பிள்ளைகள் இந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். The children of God must be very careful in this. நீ சவுலை நேசிக்கிறாயா தாவீதை நேசிக்கிறாயா? Do you love Saul or do you love David? தேவனை நேசிக்கிறாயா மனிதனை Do நேசிக்கிறாயா? you love God or do you love man? கடைசியாக Finally, யூதாஸ் Judas. இயேசுவோடு கூடயே இருக்கிறான். He was alone with our Jesus. அழைப்பு கிடைத்தது. He got the invitation. வீட்டை விட்டான். He left his home. ஊரை விட்டான். He left his place. சொந்தங்களை விட்டான். He left his relatives. எல்லாத்தையும் விட்டாச்சு. He left everything. இயேசு போதும். Jesus is enough. அவனுடைய வாழ்க்கையில இனிமே அவனுடைய லட்சியமே இயேசுவே தான் அவனுடைய லட்சியம். Henceforth his goal in life was only Jesus. அப்படித்தான் அவன் தன்னை அர்ப்பணித்திருந்தான். That's how he surrendered himself. மத்தவங்களை குடித்து விட்டு அவனுக்கு அறிவு இருந்தது. He had a knowledge about the other things. மற்றவர்களை விட உண்மை இருந்தது. And he also knew about the truth. மற்றவர்களை விட பொறுப்பானவனாய் இருந்தான். And he was more responsible than the others. கர்த்தர் அவனை நம்பினார். Our Lord trusted him. ஆனால் நாட்கள் போனபோது But when days rolled அவன் by, அடுத்த தன்மையை வெளிப்படுத்த ஆரம்பித்து he விட்டான். started to reveal his next attitude. இயேசுவை போல மாற வேண்டியவன் பிசாசாய் மாறினான். The man who should have become like Jesus, he became like a அப்போஸ்தலனாய் மாற devil. வேண்டியவன் திருடனாய் மாறிவிட்டான். The man who should have become an apostle became a thief. எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. Just imagine how will it be? முத்தம் கொடுத்து இயேசுவோடு இணைய வேண்டியவன் முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்தான். The one who kissed Jesus and should have joined with them, he kissed Jesus and he betrayed him. நம்முடைய நிலவரத்துல ரெண்டு தன்மைகள் போராடி கொண்டே இருக்கிறது. Two kinds of attitude are struggling in our life. இன்றைக்கு இந்த காலை வேளையில நம்முடைய நிலவரம் என்ன? Today, what is our state this morning? நமக்குள்ள எத்தனை பேருக்குள்ள இந்த இரட்டை தன்மை இருக்கிறது? In how many of us is double attitude is there? உதவிக்காரர்கள் இருநாக்கு உள்ளவர்களாய் இருக்க கூடாது. You should never at all be a double-tongued person. உதவிக்காரர்கள் இருநாக்கு உள்ளவர்களாய் இருக்க The கூடாது. helper should never be double-tongued people. ரெண்டு நாக்கு இருந்தா அது பாம்பின் நாக்கு தான். If you have double tongue, it is a snake or எல்லாரும் serpent. சில நிமிடங்கள் கண்களை மூடுவோம். Let's all close our eyes for some moments. நீ ஒன்னு கர்த்தருக்காக நில்லு, இல்லன்னா இந்த மார்க்கத்தை விட வேண்டியது நல்லது. One, you stand for a God. Otherwise, it is good if you leave this religion. இது ஒரு நல்ல ஒரு டைம். This is a very good time. உங்களில் அநேகர் இந்த தன்மையில் இருப்பதால் இந்த வார்த்தை இன்றைக்கு இந்த சபைக்கு வந்திருக்கிறது. Many of you have this double attitude. That is why this word came to this church today. உங்களை குற்றம் சாட்டல்ல. It's not to accuse you. நீங்கள் அதிலிருந்து வெளியே வரும்படியாக தேவ ஆலோசனை உங்களோடு போராடுகிறது. The counsel of God is striving with you in order to make you to come out of it. நீ மனதில் எப்படி இருக்கிறாய்? And how are you in your mind? செயலில் எப்படி இருக்கிறாய்? How are you in your deeds? நீ உலகத்துக்கா தேவனுக்கா யாருக்கு ஊழியம் செய்கிறாய்? Are you serving the world or are you serving God? கர்த்தரை பின்பற்றுகிறாயா விக்கிரகத்தை பின்பற்றுகிறாயா? Are you following your God or are you following the idols? உன்னுடைய நினைவுகள் எப்படி இருக்கிறது? How are your thoughts? நீ துதிக்கிறாயா சபிக்கிறாயா? Are you praising or are you cursing? உன்னுடைய உதட்டின் நிலவரம் என்ன? இருதயத்தின் நிலவரம் என்ன? What is the state of your lips? What is the state of your heart? எல்லாரும் பைபிளை மூடி கொஞ்ச நேரம் முழங்கால்ல நிக்கலாம். All of you close your Bibles, be on your knees. டைரிலாம் மூடிருங்க. சப்ஜெக்ட் க்ளோஸ் ஆயிடுச்சு. Close your diary, the subject is over. கர்த்தருடைய ஆவிதான் இனிமேல் ஆளுகை செய்ய வேண்டும். Now the Spirit of God only must reign. யாரையும் பார்க்காதீங்க. Don't look at anybody. ஒரு 5 நிமிஷம் முடிந்தா முழங்கால் போட்டு கர்த்தாவே நான் தான் சுவாமி இந்த நபர்
If possible, be on your knees for 5 minutes, say, oh my God, I am that person. வசனம் பேசுகிறேன் ஆனா துன்மார்க்கம் என்னை விட்டு போகலையே. I speak the word of God, but wickedness has not gone out of பரிசுத்த me. ஸ்தலத்துக்கு வருகிறேன் துன்மார்க்கம் என்னை விட்டு போகலையே. I come to the sanctuary, but the wickedness has not gone from me. நான் துதித்தேன் அதே நேரத்துல மற்றவர்களை சபித்தும் இருக்கிறேன். I praise, but at the same time I curse the others. பின்மாற்றத்தையும் நான் நேசிக்கிறேன் கர்த்தருக்காக நிக்கிறவர்களையும் நான் நேசிக்கிறேன். I love backsliding. I also love the people who stand for our God. கொஞ்ச நேரம் கண்களை மூடுவோம். For some time, let's close our eyes. முடிந்தால் முழங்கால் போடுங்க. If possible, be on your knees. ஒன்னு தெரியுமா? Do you know one thing? இந்த இரட்டை தன்மைதான் உன் சுகத்தை தடுக்கிறது. This double-minded attitude is spoiling your health. இந்த இரட்டை தன்மைதான் நீ செய்கிற காரியங்களை வாய்க்க விடாமல் தடுக்கிறது. This double-minded attitude is preventing you to become இந்த இரட்டை prosperous. தன்மைதான் உன்னுடைய ஆசீர்வாதத்தை தடுக்க வாய்ப்பை கொடுத்து விடுகிறது. And this double-minded attitude gives a chance to hinder your blessings. இந்த இரட்டை தன்மைதான் செய்வினைகள் மந்திரியங்கள் உனக்குள்ளே போராட அனுமதி கிடைத்து விடுகிறது. This double-minded attitude, it only allows the conflict of witchcraft and sorcery in you. இந்த இரட்டைத்தன்மை இருக்கிறனால தான் பிசாசு உன் வீட்டிலே புகுந்து போராடுகிறான். Only because you have this double-minded attitude, the devil enters your home and is இந்த striving. இரட்டைத்தன்மை இருக்கிறனால தான் பிசாசு உன் ஊழியத்திலே கூட ஒரு அசைவை உன் நம்பிக்கையிலே அழைப்பிலே கூட ஒரு அசைவை உண்டு பண்ணி விடுகிறான். Only because you have this double-minded attitude, the devil is making you to shake in your ministry and also causes a doubt in your calling. ஒரு 10 நிமிஷம் முழங்கால்ல முடிய போடலாம். 10 minutes, let's be on our knees. முடிந்தா கண்ணை திறக்காதீங்க. And please don't open your eyes. நான் இங்கே ஒரு தராசை காண்கிறேன். I see a scale, a balance. ஒரு பெரிய தராசு. A big balance. நான் உன்னை நிறுத்து பார்த்தேன் நீ நிறைவா இல்லை ஆனபடினால் உன் ராஜ்யத்துக்கு முடிவுண்டாக்கினேன் என்று ஒரு ராஜாவை பார்த்து கர்த்தர் பேசினார். Regarding a king, a Lord said, I weighed you, but I did not see the fullness. Therefore I put an end to your kingdom. என்னையும் உன்னையும் கர்த்தர் நிறுத்து பார்த்தால் நமக்குள்ளே இரட்டைத்தன்மையில் எது அதிகமாக செயல்படுகிறது? If our God weighs you and me, which is functioning more, the double-minded attitude? நீ அழுதால் நலமா இருக்கும். It will be good if you weep, cry. அது தேவனுடைய இரக்கத்தை உனக்கு கொண்டு வந்துவிடும். That will bring the mercies of God for you. மனிதனை ஏமாற்றலாம் தேவனை ஏமாற்ற முடியாது. You can cheat man, but you can never cheat our God. திருப்பி அவர் உன்னை ஏமாத்தினார்னா நீ இருக்க மாட்டாய். If he will cheat you, you can never be. Oh my God, my God, my Jesus. சொல்லப்பட்ட காரியங்களில் எல்லாம் எனக்குள் இல்லாவிட்டாலும் சில காரியங்கள் எனக்குள் இரட்டைத்தன்மையை நான் சில சூழ்நிலைகளில் வெளிப்படுத்தி இருக்கிறேன் சொல்றவங்க மட்டும் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். Those who say all the things which were told, though all are not in me, yet I reveal certain things in this double-minded attitude. Such people lift up your hand. இல்ல அநேக காரியங்கள் எனக்குள் இருக்கிறது என்று ஒத்துக்கொள்கிறவர்களும் நீங்கள் கரங்களை உயர்த்துங்கள். Those who accept many things are in me, you also can lift up your hand. தேவன் இரக்கம் உள்ளவர். Our God is merciful. மன உருக்கம் He உள்ளவர். is compassionate. இன்றைக்கு உனக்கு ஒரு விடுதலைக்காகத்தான் இந்த வார்த்தை வருகிறது. This word is coming to give you a deliverance today. உனக்குள்ள இருக்கிற சவுலின் நேசம் வெளியே போகட்டும். Let the love of Saul go out of you. உனக்குள்ள இருக்கிற சபித்தலின் ஆவி வெளியே போகட்டும். Let the spirit of cursing go out of you. உனக்குள்ள குளிர் தன்மை வெளியே போகட்டும். Let the cold state go out of you. உனக்குள்ள இருக்கிற துன்மார்க்கம் வெளியே போகட்டும். Let your wickedness go out of you. உனக்குள்ள இருக்கிற யூதாஸின் தன்மை வெளியே போகட்டும். The attitude of Judas in you, let it go out. நீ மனதில் அல்ல மாம்சத்திலே கர்த்தருக்காக நிற்கிறவனாய் மாற வேண்டும். You have to be a man standing not in the mind but நீ in the உலக world. பொருளுக்கல்ல தேவனுக்கு ஊழியம் செய்ய You வேண்டும். have to serve God and not the world. நான் திரும்பவும் சொல்லுகிறேன் I repeat, உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடுப்பது இந்த ஆவிதான். it is this spirit that hinders your blessing. உன் சுகத்தை தடுப்பது இந்த ஆவிதான். It is this spirit that hinders your health. உன் வளர்ச்சியை தடுப்பது இந்த ஆவிதான். It is this spirit that hinders your growth. நீ இரட்டைத்தன்மையை மாற்றி தேவனுடைய பாதத்திலே வந்து விழு. இன்றையிலிருந்து ஆசீர்வாதத்தின் வாசல் திறக்கப்படும். Change your double-minded attitude. Fall at the feet of our Jesus. நீ Today செய்வது the door of blessing will be open for you.
நீ செய்வது வாய்க்கும். What you do will prosper. கர்த்தர் உனக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்பி காரியங்களை வாய்க்க பண்ணுவார். The Lord will send an angel before you and make your thing to prosper. உனக்கு எதிரான சூழ்நிலைகள் சாதகமாய் மாறும். Unfavorable situation will become favorable. உன்னோடு போராடின ஆவி விழுந்து போகும். The spirit that strove with you will fall. இதோ தேவன் நம்முடைய மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறார். God is risen up and stand. ஒரு அபிஷேகத்திலே நீ கர்த்தருக்கு மாத்திரம் ஊழியம் செய்கிறவனாய் மாறுவாய். In an anointing you will become a person serving a God alone. இனிமேல் நீ ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது, ஊழியம் செய்ய விட மாட்டார். Henceforth you will not serve two masters. God will not allow that. திருமக்க ஷர்மக்கு திரோனியோ இசப்போல் ஆல் பிரமக்கு மாத்திரமே ஊழியம் செய்யணும். உம்மை மாத்திரமே சேவித்து உம்மை மாத்திரமே நேசிக்கிற மாட்டரே. ரெண்டு எஜமான் கல்ல உலகத்துக்கு அல்ல ஆண்டவர் ரெட்டை தன்மை நீக்கி பண்ணுவாரு. கெஞ்சுகிறோம் 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 கெஞ்சுற 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 ஆண்டரே இரக்கத்தை காட்டு மாட்டரே. இந்த கெஞ்சுற ஆண்டரே கெஞ்சுற ஆண்டரே இரக்கத்தை காட்டு மாட்டரே. ஆண்டவரே இரக்கத்துக்கா கெஞ்சுற கிருபைக்கா கெஞ்சுற மன உருக்கத்துக்கா கெஞ்சுற ஆண்டவரே மன்னியும் 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 ஏசப்பா மன்னியும் 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 ஏசப்பா மன்னியும் மன்னியும் கிருபை 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 ராஜா ஏசு ராஜா கிருபை கிருபை நமக்கு சர்வ என்னுடைய ஆசீர்வாதத்துக்கும் முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் ஆவிக்குரிய எழுச்சிக்கும் தடையாய் இருப்பது எனக்குள் இருந்த இரட்டைத்தன்மை என்பதை நான் புரிந்து கொண்டேன் சொல்றவங்க மட்டும் கைகளை உயர்த்துங்க. Those who say have understood that the double-minded attitude only is a hindrance for my spiritual growth, maturity, the blessings and the progress, you can lift up your hands. அப்படியே கண்ணை மூடி ஆண்டவருடைய பாதத்துல விழுந்து ஏசப்பா நான் ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செஞ்சு நான் நரகத்துக்கு போக விரும்பல, உமக்கு மாத்திரம் உமக்கு மாத்திரம் உமக்கு மாத்திரம் ஊழியம் செய்து உம்மை சந்திக்க வாஞ்சிக்கிறேன் சொல்லுங்க. Close your eyes, fall at the feet of our Jesus and say, oh my Jesus, my Father, I don't want to serve two and go to hell. I want to serve thee, serve thee, serve thee alone, thee alone. உம்மையே நேசிப்பேன், I will love thee alone. உம்மையே பற்றிக்கொள்வேன், I will hold on to thee alone. உம்மையே சேவிப்பேன். I will serve thee alone. கிருபைக்கு ஷர்பக்கு திரோனியோ, கிருபைக்கு ஷர்பக்கு திரோனியோ, கிருபைக்கு கிருபைக்கு ஷர்பக்கு திரோனியோ. I will serve thee alone, my God, my Jesus. We will serve thee alone, my Jesus, our Jesus. Amen, Lord, amen, Lord. கிருபைக்கு ஷர்பக்கு திரோனியோ. நீ தீர்மானம் எடுத்து ஆவியானவருக்கு இடம் கொடுக்க ஆரம்பித்த உடனேயே உன்னோடு போராடின வல்லமை விலக ஆரம்பிக்கிறது. When you take a decision and surrender, immediately the power that's wrong with you will flee away. Hallelujah, hallelujah, hallelujah. கர்த்தர் உன்னோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார். The Lord is speaking to you. நீ அந்நியன் அல்ல, You are not a stranger. நீ அழைக்கப்பட்டவன், You are called. நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன், You are chosen. நீ முத்தரிக்கப்பட்டவன். You are sealed. கர்த்தர் உன்னை விட மாட்டார். The Lord will not leave you. உன்னோடு அவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். And the Lord has come for you only. கிருபைக்கு ஷர்பக்கு கிருபைக்கு ஆண்டவரே நான் தெரிந்துகொள்ளப்பட அழைக்கம் விட்டுவிட்டேன் ஆண்டவரே. அன்பரே நீ உண்மையுள்ளவர் இயேசப்பா 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 எனக்கு இரங்கும் 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 கிருபை காட்டு மன்னியும் 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 ஆண்டவரே இயேசப்பா விடுதலை 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 இன்னைக்கு ஜெயம் 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 ஆண்டவரே ஆண்டவரே முற்றிலும் மாற்றும் உம்மையே நேசிப்பேன் நேசிப்போம் உம்மையே சேவிப்போம் கிருபைக்கு ஷர்பக்கு கிருபை உம்மையே பற்றிக்கொள்வேன் சுடபாலா கரபகத்ரா My Jesus, சுடபா ஹரியானா. my Jesus, my Jesus. கிருபைக்கு ஷர்பக்கு திரோனியோ. ஆமா. வருட கணக்காய் இந்த ரெண்டு எஜமானுடைய ஊழியம் என் வாழ்க்கையில அதிகமாய் ஆக்கிரமித்ததை நான் உணர்கிறேன். I feel for years together serving two masters has been really prevailing in me. இப்பொழுது கேட்ட பொழுது தவறு என்பதை உணர்ந்து விட்டேன். Now when I heard, I realized it is fault. நான் அதை எப்படி விடுவது? How do I give it up? நான் எப்படி தேவனுக்கு மட்டும் ஊழியம் செய்வதை பயிற்சி வைப்பது? How can I train myself, exercise to serve my God alone? நீ பயப்படாதே. Don't be afraid. கர்த்தர் அதுக்கு ஒரு கிருபையின் ஆவியை இப்ப தருவார். Our Lord will give the spirit of grace for you now. ஒரு தேவனுடைய வல்லமை இப்பொழுது அளவில்லாமல் இறங்கும். Now the power of God will come without measure. இந்த அபிஷேகம் நீ தேவனுக்கு மாத்திரம் சேவை செய்ய உனக்கு அருள் செய்யும். This anointing will help you to serve our God alone. கர்த்தரை மாத்திரம் நேசிக்க
அபிஷேகம் உதவி செய்யும். This anointing will help you to love our God alone. கர்த்தரை மாத்திரம் துதிக்க கர்த்தர் இந்த அபிஷேகத்தை உனக்கு உதவி செய்வார். Our God will help you through this anointing to praise our God alone. இயேசு ஒருவனே எஜமான். Jesus alone is the master. பலபாரியானா கரபகரபா. இயேசுவே நீர் ஒருவரே மாஸ்டர். My Jesus, thou art alone the master, God King. திருமக்க சர்வகத்ரோன்யா. இயேசுவே இசப்போ 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 இசப்போ. ஓய் கிருபா ஆசீர்வாதவானே தேவதூதன் போய் காரியத்தை வாய்க்க செய்யும்படியா கெஞ்சிரே 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 கெஞ்சிரோ 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 மாட்டரே திருமக்க சர்வகத்ரோன்யா. ஆமென் லோ கிருபா 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 திருமக்க சர்வகத்ரோன்யா. ஓய் கிருபா திருமக்க சர்வகத்ரோன்யா. திருமக்க திருமக்க சர்வகத்ரோன்யா. திருமக்க திருமக்க சர்வகத்ரோன்யா. திருமக்க திருமக்க சர்வகத்ரோன்யா. பரிசுத்தரே திருமக்க. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீர்கள் பிரியமானவர்களே? How many of you will surrender? ஆண்டவரே நீர்தான் எனக்கு எஜமான். Oh my God, thou art alone my வேற master. யாரையும் நான் சேவிக்க I மாட்டேன். will never serve anybody வேற else. யாரையும் நேசிக்க I மாட்டேன். will not love anyone else. திருமக்க சர்வகத்ரோன்யா. கிருபா திருமக்க சர்வகத்ரோன்யா. Thank you Lord. திருமக்க சர்வகத்ரோன்யா. Thank you Lord. திருமக்க சர்வகத்ரோன்யா. My Jesus, I love thee Lord. My Jesus, we love thee Lord. திருமக்க சர்வகத்ரோன்யா. ஆண்டவரே இயேசுவே சப்பா உம்மை மாத்திரமே நேசிப்பேன். உம்மை மாத்திரமே உம்மை மாத்திரமே நான் நேசிப்பேன். உம்மை மாத்திரமே. கர்த்தருடைய வல்லமை நம்முடைய மத்தியிலே இறங்கி கொண்டிருக்கிறது. The power of God is descending on us. ஆண்டவரிடத்தில் அடிமையாக ஒப்பு கொடுத்து விடு. Surrender yourself as a bond servant to our God. இனிமேல் நீ இரண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது, விட மாட்டார். Hereafter you not serve two masters. He will not give room. கிருபக்க சர்வகத்ரோன்யா. கிருபை கிருபை சர்வகத்ரோன்யா. Oh my God. Amen.